अस्सलाम वालेकुम। वालेकुम सलाम। தாரிக் இஸ்லாமிக் பிளே ஸ்கூல் ஏன் இஸ்லாமிக் பிளே ஸ்கூலாக இருக்குது? இஸ்லாமிக் பிளே ஸ்கூலாக இருக்கிறதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரே ஒரு ரீசன் தான். நம்மளோட தமிழ் இஸ்லாமிய சமூகம் 2 சைடடாக செப்பரேட்டடாக இருக்குது. அதோட எஜுகேஷன் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஐடி, என்ஜினியரிங், டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல அந்த மாடர்ன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லெவலில் இருக்கும். அட் த சேம் டைம் அதர் சைட் பார்த்தீங்கன்னா மார்க்க அறிவியில் கூட சிறந்து விளங்க தான் செய்கிறோம். பெரிய பெரிய மௌலவிகள், இமாம்கள் நம்ம சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்மளோட பொதுவான சமூகத்தில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக என்னென்னா, நம்ம உம்மத்தினர் ஒவ்வொருத்தருமே நம்ம தமிழ் சொசைட்டியில் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல ஸ்காலர்ஸாக இருக்கணும். மாடர்ன் எஜுகேஷனாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் மார்க்க அறிவிலாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சொசைட்டியில் வர சேலஞ்சஸை நம்மளால் ஈஸியாக எம்பவர்மெண்ட்டோட ஒரு ஓவர் கம் பண்ணி நம்மளால் வர முடியும். அதுக்காக ஒரு முன்னெடுப்பாக தான் நம்மளுடைய எஜுகேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளுடைய தாரிக் இஸ்லாமிக் பிளே ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஓகே மேம், நம்ம இஸ்லாமிக் பிளே ஸ்கூலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் இப்போ சொன்னது போல் வெறும் ப்ளே ஸ்கூல் மட்டும் இல்லை, இது இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூல். இதில் அல்லாஹ்னா யார், நம்ம ஏன் அல்லாவுக்கு கட்டுப்படணும், இந்த மாதிரி ஒரு அக்கீதா சம்மந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து இஸ்லாமிய வாழ்க்கை முறை வரைக்கும் அந்த குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு அதை கொண்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் டில் டெத் வரைக்கும் நம்மளுடைய உம்மத்தினர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அந்த வழியிலேயே சுன்னத்தான வழிமுறையில் வர முடியும். அதுக்காக தான் நம்மளோட ப்ளே ஸ்கூல் இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூலாக இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஃபியூச்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேவே மெத்தடில் இருக்குது. நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷன் ப்ளேவே மெத்தடில் இருக்கிறனால டெய்லி அட்மிஷன் போட்டுட்டு குழந்தைங்க பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூல் கிளம்பும் போது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது எந்த பேரண்ட்ஸும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய தாரிக் இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிற குழந்தைங்க ஸ்கூல் வர்றதுக்கு விருப்பப்பட்டு வருவாங்க. இதுக்கு காரணம் ப்ளேவே மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் போர்ட் மூலமாக எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக, அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இல்லாமல் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்களோட எஜுகேஷன் அமையும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிஃபைடு அண்ட் ட்ரைன்டு டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலில் இருக்காங்க. எப்படின்னா அன்பாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்குவாங்க. அட் த சேம் டைம் ப்ராக்ரஸ் எல்லா விஷயங்களும், படிப்பு, பழக்க வழக்கம், இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ப்ராக்ரஸ் கொண்டு வர டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள் போல் 40-50 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவனம் கொடுக்க வேண்டியது ஒரு ஸ்கூல் ஒரு டீச்சரோட கடமை. அதுக்கு 40-50 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நாங்கள் 20 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு வச்சுருக்கோம் நம்மளுடைய தாரிக் இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூலில். இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ளீன் அண்ட் சேஃப்டி என்வாரன்மெண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்குது. நல்லா வெண்டிலேட்டட் ஏரியா, பீஸ்ஃபுல்லாக க்ளீனான என்விரான்மெண்ட்டில் சேஃப்டியாக குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற டீச்சர்ஸ் அண்ட் கேர்டேக்கர்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக அவங்களோட லேர்னிங் இருக்கணும். அவங்களோட லேர்னிங் எப்படின்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டாக, ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே மெனக்கெட்டு பல விஷயங்களை நாங்கள் கவனம் கொண்டு செஞ்சுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களோட சேஃப் அண்ட் செக்யூருக்காக சிசிடிவி அப்சர்வேஷன், அவங்க கன்வீனியண்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏசி கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் டிவி, ப்ளே திங்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், பிளான்டு கரிக்குலம், இது போல் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட நம்மளுடைய தாரிக் இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூல் அல்ஹம்துலில்லாஹ் ரன் ஆகுது. கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு விசிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.